ஆல் தி பெஸ்ட் பேரண்டி. உங்களோட வாழ்க்கை பயணத்தை நல்லபடியா ஆரம்பிங்க. தேங்க்ஸ் பாட்டி. பிரியா, இந்தப்பா. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். ஏய், என் பேரன் பொண்டாட்டி போன் உங்ககிட்ட எப்படி வந்தது? என்ன பாட்டி சொல்றீங்க? அவர் பொண்டாட்டி போன் அவர் பொண்டாட்டி கிட்ட தானே வந்திருக்கு. என்னடி திமிரா? யாருக்கு? எனக்கா திமிரு? புருஷன் பொண்டாட்டி சாந்தி முகூர்த்தம் நடக்கிற ரூமுக்கு நீ எதுக்கடி வந்த? பாட்டி கேக்கலாம். ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். அப்ப அங்க ஓ ரூம்ல யாரடி? அது தலகாணி. பாட்டி, நீங்க பூ ஸ்வீட் எல்லாம் பெரிய பையில வாங்கிட்டு பூனை மாதிரி மாடி ஏறும்போதே நான் உங்களை நோட் பண்ணிட்டேன். என்ன மீறி என் புருஷன் இவ கழுத்துல தாலி கட்டிருக்கலாம். ஆனா அதை எப்ப இருக்கணும்னு நான் தான் நேரம் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய மாமா வீட்ல இல்லாத நேரத்துல சாந்தி முகூர்த்த செட்டப் பண்றீங்களா? இருங்க, நான் இப்பவே மாமாவுக்கு போன் பண்றேன். கொடுங்க. புள்ளத்தாச்சி பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா உன்னை அடிச்சு வீட்டை விட்டே துரத்தி இருப்பேன். எனக்கு உங்ககிட்ட என்ன பேச்சு? என்ன நம்ப வச்சு கெடுத்தார்ல என் புருஷன், என் மாமா. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். மாமா, என் வயித்துல வளர்ற புள்ளைக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க மாமா. அது வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன் மாமா. என்னடி பேசுற? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நான் என் புருஷனை விட மாட்டேன். என்ன மீறி இந்த வீட்ல சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சு. கல்யாண மண்டபத்துல நான் தீ குளிக்கிறதுக்கு முயற்சி தான் பண்ணேன். என்ன தடுத்துட்டீங்க. ஆனா இந்த வீட்ல நான் கண்டிப்பா தீ குளிப்பேன். என்ன யார் தடுக்கிறீங்கன்னு பாக்கலாம். இங்க பாருங்க, என் வயித்துல ஒரு உசுர் இருக்கு. என்ன சீனி விட்டீங்க. ஒரு உசுர் இல்ல, 2 உசுரும் சேர்ந்து போயிடும். ஐயோ, அந்த பாவம் உங்க குடும்பத்தை பல தலைமுறைக்கு விடாது. ஐயோ முருகா, இவ ஏதேதோ சொல்லி பயமுறுத்துறாளே. இது பாருங்க பாட்டி, இதுக்கு மேல ரொம்ப பண்ணிட்டு இருந்தீங்க. நான் பேசிட்டே இருக்கேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இப்பவே நான் உங்க கண்ண முன்னாடி ஏதாவது பண்ணிப்பேன். இருங்க, இப்ப காட்டுறேன் பாருங்க. ஐயோ அஞ்சலி, அஞ்சலி என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன கேளு. விடு விடு பிரியா, சொல்றேன். விடு பிரியா, என்ன சொன்னா கேளு. என்ன விடு. விடு விடு விடு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு அஞ்சலி. சாந்தி முகூர்த்தம் நடத்தணுங்கிற எண்ணத்துல நாங்க இங்க வரல. பின்ன வேற எதுக்கு வந்த? நீ போய் சொல்ற பிரியா. சத்தியமா சொல்றேன் அஞ்சலி. எப்ப நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்சனோ, அதே மாதிரி ஒரு மருமகளா என் அத்தையோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. அத்தையோட சந்தோஷத்துக்காகவும் பாட்டியோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இது உன் வயித்துல இருக்க புள்ள மேல சத்தியம். என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? பிரதீப், இங்க வா. நானும் பிரதீப்பும் உன் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் பண்றோம். உன் வயித்துல வளர்றது பிரதீப்போட குழந்தை இல்லைன்னு தெரியற வரைக்கும் எனக்கும் இவருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கவே நடக்காது. இது சத்தியம். என்னமா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட? அவசரப்பட்டே அம்மா. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. அஞ்சலி எங்களை நம்பணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, நீங்களும் அத்தையும் இப்படி ஒரு முயற்சியில இறங்க கூடாதுங்கிறதுக்காக தான். இதனால எல்லாருக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் பாட்டி. உண்மையை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு நமக்கு ஒரு வேகம் வரும். நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு இல்ல, அது போய் நம்ம நிரபராதின்னு நிரூபிக்கணும்னு தோணும். அது வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட காரியத்தை நம்ம செய்யவே கூடாது பாட்டி. என் புள்ள மேல நீயும் பிரதீப்பும் சத்தியம் பண்ணிருக்கீங்க. அதனால நான் உன்னை நம்புறேன் பிரியா.
சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஒழுங்கா தாலி கட்டி குழந்தைய பெத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல. எவன்கிட்டயே போய் ஏமாந்துட்டு என் பேரனை வந்து சாகடிக்கிறியா? நான் சொல்றேன், நீயும் உன் குழந்தை நல்லாவே இருக்க மாட்டீங்க. பாட்டி ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. என்ன வேணா திட்டுங்க, ஆனா என் பிள்ளைக்கு மட்டும் சாபம் கொடுக்காதீங்க பாட்டி. அப்படிதாண்டி சொல்லுவேன். என் பேர வாழ்க்கையை நீ கெடுக்கிறேல, உன் புள்ள மட்டும் வசதியா? நீயும் உருப்பட மாட்ட, உன் குழந்தையும் உருப்படாது. அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படிதாண்டி சொல்லுவேன். நீ உருப்படவே மாட்டடி, உருப்படவே மாட்ட. வாடா வாடா போலாம். இவள அப்புறம் பாத்துக்கலாம். பாத்துக்கிறேன், நீ பாப்பா. இவள நல்லாவே இருக்க மாட்டா. இவ என்ன கதிக்கு ஆளாக போறான்னு நான் பாத்துறேன். இவள நான் பாத்துக்கிறேன் ஒரு கை. Excuse me, ma'am. யா கம் இன். Good morning, ma'am. ஏய் ஸ்னேகா, வா வா வா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. இப்பதான் ரிலாக்ஸ்டா இருக்கேன். நான் பிரியாவோட கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் வேலைக்கு வரேன். இவ்ளோ நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் பிரியாவோட கல்யாணம்லாம் எப்படி நடந்தது? இந்நேரத்துக்கு உங்களுக்கு அப்டேட்லாம் வந்திருக்குமே, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அது பல பேரு பலவிதமா சொன்னாங்க. அதெல்லாம் ரூமர்ஸா கூட இருக்கலாம்ல. நீ சொல்ற மாதிரி வருமா ஸ்னேகா? Excuse me, ma'am. யா கம் இன். Hi, Snega. ஹலோ சார். மேம் கிட்ட பிரியாவோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். Oh. பேசி முடிச்சிடுறேன். Okay, carry on. மேம், பிரியாவோட கல்யாணம் பெரிய கலாட்டால தான் போய் முடிஞ்சது. அஞ்சலின்னு ஒருத்தி இல்லவே இல்லைன்னு அவங்க தரப்புல சாதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கா. கரெக்டா கல்யாணத்தப்ப அஞ்சலி அங்க வந்துட்டா. என்ன பெரிய வருத்தம்னா, பிரதீப் பிரியா கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமா அவ வந்தா. பாவம் பிரியா எப்படி சமாளிச்சு கரையேற போறான்னு எனக்கு தெரியல. ஸ்னேகா, ஆக்சுவலா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரியாவோட கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி அந்த அஞ்சலி நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தா. என்ன சொல்றீங்க? ஆமா ஸ்னேகா, அந்த பொண்ணு மயக்கமா இருந்துச்சு. இங்கே தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு போனாங்க. அவ கர்ப்பமா வேற இருந்தா, ரொம்ப வீக்காவும் இருந்தா. நான் தான் ராத்திரி அட்மிட் பண்ணி பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து ட்ரிப் சேர்த்தனேன். அவ நம்ம டாக்டர் சக்கர கிட்ட என் புருஷன் பிரதீப்போட கல்யாணத்தை நிறுத்தணும் புலம்பிக்கிட்டே இருந்திருக்கா. இவரு அது வேற யாரும் நினைச்சு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டாரு. சாரி ஸ்னேகா, அந்த பொண்ணு மாப்பிள்ளை பேரு கல்யாண மண்டப பேரு எதோ சொல்லி குழப்பி விட்டுட்டா. எனக்கு எப்படி தெரியும் உங்க வீட்டு கல்யாணத்தை தான் தடுக்கிறான்னு? அப்புறம் நான் தான் காலையில வந்து விசாரிச்சு பதறி போய் உடனே அந்த பொண்ணு அனுப்பி வச்சேன். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க சரியா விசாரிச்சு ராத்திரி அமிச்சிருந்தீங்கன்னா பல குழப்பங்கள் தீர்ந்திருக்கும். ராத்திரியே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்திருக்கலாம். இப்படி பண்ணிட்டீங்களே. மேம், நான் கேபின் போறேன். ஸ்னேகா ஒரு நிமிஷம். ஸ்னேகா, நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். போடி போ, நல்லா வயிறு எரிஞ்சு சாகு. எப்படி இப்படி அஞ்சலி சீக்கிரமா வந்திருந்தா நீ பிரியாவை காப்பாத்திருப்பியா? உன் ஆட்டத்தை தாங்க முடியாம அந்த ஆண்டவனை வச்சாடா உனக்கு ஆப்பு. நீயும் ஒரு ராகவன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த முத்துலட்சுமி விடவே மாட்டேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, உன் கூடவே இருந்துகிட்டு உன் கூடிய கெடுக்கிற. கோல்கப்பா எப்படி இருக்கு?
பானிபூரிடா. ஏய், பானிபூரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோல்கப்பா. கொல்கத்தால இப்படிதான் சொல்லுவாங்க, இப்படிதான் சாப்பிடுவாங்க. அண்ணா எனக்கு கொடுங்கண்ணா. ஏய் அம்மா, ஆமா ஹாய் ஆண்டி. ஏய் வாடி. உன்ன கோல்கப்பா சாப்பிடுறியாமா? ஆண்டி வாடி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, வாடி மூடு. பில்லு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போங்க. ஆண்டி 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 ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. இது பாரு, போயிடு, இல்லனா வண்டி ஏத்தி உன்னை கொன்னுருவேன். ஏய், வீட்டுக்குள்ள வந்து என்ன அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு கண்டவனோட சுத்தி என்ன அசிங்கப்படுத்துறியா? நீ என் பாதுகாப்புல இருக்கேன்னு ஊருக்கே தெரியும். 4 பேர் கேள்வி கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? நீ கோல்கப்பா தொகுறடப்போ. வாடி போடா. சுஷ்மா சுஷ்மா சொல்லு சுஷ்மா. ஏய் இத பாரு, போடா. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ஓகே பாஸ்கி, நாளைக்கு பார்க்கலாம். ஐயோ ப்ளீஸ் சுஷ்மா, போகாத சுஷ்மா. பரவாயில்ல போ, நாளைக்கு ஏய் பார்க்கலாம். ப்ளீஸ் தி சுஷ்மா. ஏய் என்னடி பேச்சு இது? வாடி போடான்னு நகத போடா. ஆண்டி 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 ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நான் கூட்டிட்டு வந்து விட்டுறேன் ஆண்டி ப்ளீஸ். எதுக்குடா? நான் போடா. கூட்டிட்டு வந்துறேன், போகாத சொல்றது கேளு. போயிடு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். பார்க்கலாம். ஆமா பாருமா, எனக்காக எவ்வளவு ஃபீல் பண்றான் பாரு. அம்மா அம்மா சுஷ்மா என்ன? ஆண்டி ஆண்டி பாவம் ஆண்டி. எவ்வளோ? ஏய் சுஷ்மா. ஏய் ஏண்டா என் மேல உனக்கு இவ்ளோ அன்பாடா? இல்லடி, நீ போயிட்டு யார் பானிபூருக்கு காசு கொடுப்பா? என் கையில காசு இல்லடி, காசு கொடுத்துட்டு போ. கரும்பு குடிச்சவனே, பானிபூரிக்கு காசு கொடுக்க வக்கல உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்ணே? போடா அந்த பக்கம். ஆண்டி ப்ளீஸ் போய் ஆண்டி. ஏறு. அம்மா, ஏய் போ. சுஷ்மா. இந்த பாரு, போடா அந்த பக்கம். ஏய் சுஷ்மா ஏய், சொல்லு சுஷ்மா. போ. ஆண்டி. போ, ஏறு வண்டியில. ஆண்டி சுஷ்மா சுஷ்மா ப்ளீஸ் சுஷ்மா. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, காசு கொடுத்துட்டு போ சுஷ்மா. சுஷ்மா சுஷ்மா ப்ளீஸ் சுஷ்மா, காசு கொடுத்துட்டு போ சுஷ்மா. சுஷ்மா ப்ளீஸ் சுஷ்மா. சுஷ்மா காசு. பானிபூரி வாங்கி கொடுக்க வக்கில்லாதவன்லாம் பாய் ஃப்ரெண்ட். பாஸ்கியை திட்டாதம்மா, எனக்கு செலவு பண்ணிதான் இப்படி ஆயிட்டான். யாரதான் நீ நிம்மதியா வாழ விட்ட? தலையை அசைக்காத. ஓடி வெளியே. இந்த நிமிஷமே பொட்டியை தூக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போய் சேரு. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அடிச்ச கொண்டுடுவேன். அத்தை காப்பாத்துங்க அத்தை. என்ன வார்த்தை பேசிட்டு இருக்காருன்னு பாருங்க. ஏய், எங்க அம்மா எதுக்கடி சப்போர்ட் கூப்பிடுற? அவங்களால உன்னை காப்பாத்த முடியாது. குள்ள நரித்தனமா நானும் என் அப்பாவும் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைச்சிட்ட. அப்ப நாங்க மட்டும் இங்க இருந்திருந்தோம், உன்னை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்க விட்டுருக்க மாட்டோம். உன்னை அடிச்சு துரத்திருப்போம். நீ இந்த வீட்டுல இனிமே இருக்க கூடாது. துரோகிடி நீ. மாமா மாமா குஷி, குஷி இங்க வா. குஷி உன்னதான் கூப்பிடுறேன், இங்க வா. குஷி போங்கற என்னடி நின்னு பேசிட்டு ஓடி வா. போ. விடுங்க, வலிக்குது, விடுங்க. போங்கறல. ராஜீவா ஆ? வேண்டாம், நீ சும்மா இரு. எதுவும் பேசாத. எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவமோ இவ எனக்கு பொண்டாட்டியா வந்து வச்சிருக்கா. இவ குணம் தெரியாம நீ இவளுக்கு கொடுத்த இடத்தாலதான் இவ எல்லார் தலைமையிலையும் ஏறி நின்னு பேயாட்டம் போட்டுட்டு இருக்கா. பிரியாவுடைய வாழ்க்கைய நாசமா போச்சுமா இவளால. வேணும்னே அந்த அஞ்சலிய மறைச்சி வச்சு என் முதுகுல குத்துன துரோகி இவ. இவ இங்க இருக்க கூடாது. இவ என் வாழ்க்கையில தேவையும் கிடையாது. குஷி இங்க வா. அம்மா கிட்ட வா. குஷி இங்க வாமா. இரு. குழந்தை எது கூப்பிடுற? எந்த உரிமையில நீ குழந்தைய கூப்பிடுற?
நீ செஞ்ச பாவத்துக்கு அந்த குழந்தை சாட்சியா இருந்ததுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பச்சை குழந்தைய ஈவு இறக்கம் இல்லாம போட்டு அடிச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு தாய் அடி. நிறுத்தியா போதும். விட்டா ஓவரா பேசிட்டே போற. முதல்ல பொண்டாட்டி புள்ளைய வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு உனக்கு வக்கு இருக்கா? உனக்கு ஒரு வேலை இருக்கா? உனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்கா? உத்தியோகம் புருஷ லட்சணம். உனக்கு உத்தியோகமும் இல்ல, புருஷ லட்சணமும் இல்ல. என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? தேவையில்லாம எதையோ பேசி டைவர்ட் பண்ண பார்க்காத. என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டி. என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். நீ அத நான் பண்ணல. உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் தான் பண்ணாங்க. பிரியா பிரதீப்ப லவ் பண்ண வச்சதே ஸ்னேகா தான். கல்யாணம் பண்ணி வச்சது துவாரகேஷ். பிரதீப் எவ்வளவு பெரிய அயோக்கிய பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. அவங்க தான் துரோகி. அவங்கள விரட்டுறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா? அவங்கள வீட்டு விட்டு விரட்டுறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கா? என்னமோ என்கிட்ட வந்து எகிர்ற. என் தம்பியையும் தம்பி சம்சாரத்தையும் பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. துவாரகேஷ் பண்ணது தப்புதான். அத நான் இல்லன்னு சொல்லல. அத நான் அவங்கிட்ட இப்படி கேட்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீ அஞ்சலிய வேணும்னே மறைச்சு வச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நீயும் உங்க அப்பனும் பச்சை துரோகிங்கடி. சொந்த குடும்பத்தை கௌரவமா வச்சுக்க வக்கில்ல. நீ அடுத்த உங்க குடும்பத்தை பார்க்க போறியா? பாரு, உங்க அப்பன் காசு இல்லாம உன் சொந்த காசுல ஒரு வீட புடிச்சு எங்களை தங்க வைக்க முடியுமா? உங்க அம்மா உதவி இல்லாம எங்க 2 பேருக்கும் ஒருவேளை சோறு போட முடியுமா? உண்மைய சொல்றேன், கேட்டுக்கோ. நீயும் நானும் குழந்தையெல்லாம் இந்த வீட்டுல பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. உங்க அப்பா சம்பாத்தியம் இருக்கு, உங்க அம்மா சமைக்கிறாங்க, ஸ்னேகா துவாரகேஷ் வேலைக்கு போறாங்க, நான் கூட இந்த வீட்டுல வேலை செய்யறேன். நீ என்ன கிழிக்கிற? ஒரு நையா பைசாக்கு உன்னால பிரயோஜனம் இருக்கா? உன்னால இந்த குடும்பத்துக்கு வருமானம் இருக்கா? அவமானம் தான். இந்த லட்சணத்துல நீ என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுற? நியாயமா பார்த்தா நான் தான் உன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளணும். போய் சம்பாதிக்க துப்பு இருக்கான்னு பாரு, அப்புறமா வந்து பேசு. உமா, நிறுத்துமா. என் பையன் ஏன் சம்பாத்தியத்துல சாப்பிடுறான், அதுல என்ன தப்பு? ஒரு காலத்துல இவன் சம்பாத்தியத்துல நாங்க சாப்பிட்டோம், சந்தோஷமா இருந்தோம். எங்க சாப்பாட்டுலயும் தலையிலயும் மண்ணள்ளி போட்டு கெடுத்தது யாருமா? நீதானே. உன் பணத்தையும் திமிரையும் காதலையும் காட்டி என் பிள்ளை இழுத்துட்டு ஓடின. இப்ப அத மறந்துட்டியா? நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்க எல்லாருக்கும் மறந்து போச்சு. நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு என் புருஷன் குழந்தையோட சந்தோஷமா தானே இருந்தேன். என் குடிய கெடுத்தது யாரு? தோ பக்கத்துல நிக்குதே உங்க பொண்டாட்டி. அவளை கேளுங்க. ஏய், என்ன அத்தைங்கிற மரியாதை இல்லாம பேசுற? இனிமே நீ என்ன எனக்கு மாமியாரு? பாரு, என் புருஷனை என் சொந்த கம்பெனில நல்ல வேலையில கௌரவமா தானே வச்சிருந்தேன், சந்தோஷமா தானே இருந்தாரு. வந்து வந்து தெரு முனையில அவரை பார்த்து பேசி மனச பாழாக்கி கெடுத்தது யாரு? ஆமா, பண்ண. என் புள்ளைய வந்து பார்த்தேன், பேசினேன். எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கீங்க? பொல்லாத உரிமை. ஏய், உன்னை இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொல்லிட்டேன். இன்னும் என்னடி நடுக்கூடத்துல நின்னுட்டு பழைய புராணம் பேசிட்டு இருக்க? போடி வெளியில, போடி வெளியில. ஏய், அப்ப குழந்தையை கூட்டிட்டு வா. என்னது? நான் உன் கூட வரணுமா? நான் வர மாட்டேன். ஆம்பளை தானே நீ? தைரியம் இருந்தா என் கூட வந்து தனி கொடுத்துன நடத்து. நான் உன் சங்காத்தமே வேண்டாம். இதுல உன் கூட நான் தனி கொடுத்துன நடத்துமா? ஆமா, நீ வர மாட்ட. உனக்கு பிச்சை எடுத்து எடுத்து பழக்கமா போச்சுல. உங்க அப்பா கிட்ட பாதி நாளு, அந்த ஸ்னேகா கிட்ட பாதி நாளு, உன் தம்பி கிட்ட பாதி நாளு, பிரியா, மீனா எல்லார் வீட்லயும் போய் தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்ப. அப்படியே கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டிக்கிட்டே இருப்ப. ஏய்,